அனைவருக்கும் வணக்கம். கோதை யூடியூப் சேனல் வாயிலாக 2026 புத்தாண்டு பயிற்சியை நாம் இந்த தருணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விருச்சக ராசி நேயர்களுக்கான ஒரு பலன். நம்மளிடம் ஜாதகம் பார்க்கும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, குறைந்த கட்டணம் இந்த தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் குறைந்த கட்டணம் செலுத்திய பிறகு நாங்கள் உங்களிடத்தில் பலன் சொல்வோம். இன்னைக்கு விருச்சக ராசி என்ன மாதிரி இந்த வருடம் பலன் தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை விரிவாக நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி செவ்வாயின் ஆதித்யம் கொண்டவர்கள். இவங்க நம்பி ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை ரொம்ப தன்னம்பிக்கையா செயல்படுவாங்க. எப்பொழுது எதுல முதலீடு போடணும்னு ஒரு மனசு எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு ஈடுபாட ஒரு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள் ராசிக்கு 7வது ராசி சந்திரன் நிற்கும் போதுதான் ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. வெற்றியும் தடைப்பட்ட வேலையும் அனைத்தும் உடனே முடியும். மாறுபட்ட அணுகுமுறையால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையேயான நீயா நானா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி சவாலாக இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது 5 மாதத்துல சரியாகும். வெட்டி கொடுத்து போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். குழந்தைகளாக இருந்தாங்களா பிடிவாதம் நீங்கும். அவர்களுக்கு நல்ல அறிகுறிகளும் நல்ல படிப்பும் அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி வளருவாங்க. மகள்களுக்கு பல இடங்கள் வரன் தேடி வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய மகளாக இருந்தாங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு திருமண வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் நேயர்களுக்கு இந்த ஆண்டு முதல் 5 மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் நவம்பர் மாதத்துக்குள்ளார ஒரு நிச்சயமாக ஒரு விவாக பிராப்தம் ஏற்படும். சொந்தத்திலே நல்ல வரன் அமையும். சொந்த பந்தங்கள் மெச்சும்படி நல்லபடியாக திருமணம் செய்து வைப்பீர்கள். உங்கள் சகோதர சகோதரியாக இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் அடைந்து நல்ல நிலையை அடைவார்கள். தொழில் விருச்சிக ராசி தொழில் எடுத்துக்கொண்டா கடந்த மாதம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். இந்த வருடம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கியவர்களும் கூட ஒரு கடன் இருக்கும். அந்த கடனும் உங்களால் தீர்த்து வைக்க முடியும். குரு பகவான் ராசிக்கு 9வது வீட்டுக்கு செல்வதால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பற்றாக்குறை உங்களுக்கு படிப்படியா நீங்கிடும். இப்போ வங்கியில டெபாசிட் போட்டிருந்தா கூட பணமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த 5 மாசம் இருந்தாலும் கூட போக போக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சால்விங் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வேலையில நீங்க டாப் மோஸ்ட்ல உட்காந்துக்கீங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஆண்டாக திகழ்கிறது. முன் விமர்சனை காட்டிலும் பிற்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து காட்டும்போது விமர்சனம் குறையும். நண்பர்கள் உறவினர்கள் இடத்தில் மிக ஜாக்கிரதையா இருங்க. இந்த 5 மாசத்துல வீண் பலிக்கு ஆளாகலாம். உண்மை தன்மையை நம்பி பேசுங்க. உங்களுக்கு ஏப்ரல் 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மறைகிறாரு. சொன்ன சொல் காப்பாற்ற வேண்டியது போராட வேண்டிய விஷயமாக இருக்கும். பேச்சை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கை மட்டும் அதிகமா பாருங்க. ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைவதால் இரவு நேரத்தை பயணங்களை தவிருங்க. வண்டி வாகனத்தை அந்த டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தந்தையாருக்கு அவ்வப்போது மருத்துவ செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வருடத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா என்று கேட்டால் உங்களுக்கு அஷ்டம குருவுல இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் தந்தை பாகிஸ்தானத்தில் வரும்போதுதான் இது சரியாகும். உணவு அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக செய்யுங்கள். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் தொடருவதால் பிள்ளைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிங்கள். அவர்கள் விரும்பும் பாடப்பிரிவு படிக்க அனுமதிங்கள். அப்போதான் அவர்கள் மனது ஒன்றி படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் சில செலவுகள் ஏற்படும். பூர்வீக பிரச்சனைகள் இருந்தால் முதல் இந்த 5 மாதத்தில் சுமூகமாக்குவது நல்லது. யாரையும் அதிகமா விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்றதுனால மட்டும் நாம ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அவங்க திருப்பி விமர்சனம் பண்ணாங்கன்னா நிச்சயமா நீங்க அதுக்குண்டான பாதிப்பு இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு 3ஆம் வீட்டுக்கு வருவதால் தடைகள் விலகும். பெரிய பதவிகள் தேடி வரும். புது வேலை கிடைக்கும். கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்தாலும் அவ்வப்போது மருத்துவத்துக்கு தேவையான உண்மையான கன்சல்ட் செலவு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல சுபபெரியமாக மாறும். சில வெளிமாநில பிரயாணத்துக்கும் தயாராவார்கள். வெளிநாட்டு வாய்ப்பு இல்லைன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக இருக்கும்.
சில இடத்துல நீங்க கோபப்படாம நிதானமாக செயல்பட்டால் இந்த ஆண்டு நீங்க வெற்றி அடைவீர்கள். கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும். இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில முகப்பருவு, அலர்ஜி இது எல்லாமே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் மறையும். இந்த மந்த தன்மையான கல்வி, எதுலயும் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா மாறுவீங்க. பெற்றோரோட அறிவுறுத்தின்படி அலட்சியம் இல்லாம படிங்க. நிச்சயமா நீங்க போட்டித் தேர்வுல வெற்றி அடைவீங்க. அது 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி, இந்த வருடம் விட உங்களுக்கு 9th குரு வரும்போது இன்னும் ஸ்போர்ட்டிவ் ஆகுறாரு. ஆகையால் நல்ல முயற்சி எடுங்க, வெற்றி அடைவீங்க. பரிகாரம்: செங்கல்பட்டிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவடி சூலம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பைரவ பகவானை சனிக்கிழமை மற்றும் அஷ்டமி திதி நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். அங்க போக முடியலனாலும் கூட உங்க அருகாமையில் இருக்கிற பைரவ சந்நிதிக்காவது போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. பைரவர் பார்க்கும்போது பைரவ வழிபாடு வெற்றி வழிபாடாக திகழ்வதற்கு நன்றி, வணக்கம்.